இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மொழிக்காக, தமிழ் மொழிக்காக தங்களையே தியாகம் செய்து கொண்ட தியாக செம்மல்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் இன்றைக்கு கழகத்தினுடைய அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அத்தனை இடங்களிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கம் சட்டமன்ற தொகுதி என்றாலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு தமிழகத்திலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலின் மூலமாக தமிழகத்திலே இருக்கின்ற 234 தொகுதிகளிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுத்து அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்கின்ற பொழுது இன்றைக்கு யார் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் சரி, அவர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு அரசிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற சில கருப்பு ஆடுகள், அவர்கள் யார் என்று நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அமைக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் மீது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மீது இன்றைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக பல்வேறு இடங்களிலே பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசை, பொய் வழக்கு போடுவதற்கு துணையாக இருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்த சில கருப்பு ஆடுகளை அடையாளம் காணப்பட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே அமைகின்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு சரியான தண்டனையை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மெத்த பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சி அதிகாரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைகின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு பதில் சொல்லுகின்ற காலம் வந்தே தீரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இந்த இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவனுக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த இயக்கத்திற்காக எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. இந்த இயக்கத்திற்காக தங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் மீது ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களால் அல்லது அரசு துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களால் காவல்துறையின் மூலமாக சிறு கீறல்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களுக்கு தகுந்த தண்டனையை அண்ணன் எடப்பாடியார்கள் வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் பணிவன்போடு தெரிவித்து, மிக சிறந்த பேச்சாளர்கள் வருகின்றிருக்கிறார்கள், ஆற்றல் மிகுந்த பேச்சாளர்கள். அண்ணன் கோபி காளிதாஸ் அவர்கள் சிறப்பான முறையிலே பல குரலிலே பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். அண்ணன் நல்லையப்பன் பாலாஜி அவர்கள் வளர்ந்து வருகின்ற ஒரு பேச்சாளர். எனவே அவர்களுடைய பேச்சுக்கு தடையாக இல்லாமல் அவர்களுக்கு வழிவிடுகின்ற வகையிலே ஆட்சி அதிகாரத்திலே நாம் இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றைக்குமே ஆளுகின்ற இயக்கமாக இருக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்னும் 2 மாத காலத்திற்கு உள்ளாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைய இருக்கிற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார்கள் யாரை கைகாட்டுகின்றாரோ அவர்கள்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும்.
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை